நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுக்கிறாரு, இவ்வளோ பெரிய திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறாரு, இவ்வளோ பெரிய காரியங்களை வாக்குத்தத்தமாய் வைத்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய கிருபை. எதுக்குப்பா இப்படிலாம் நீங்க பகுத்து பகுத்து என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சொல்லணும்? எதுக்காக நான் இதை எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவேளை நாம யோசித்தா அது முழுக்க முழுக்க அவருடைய கிருபை. இது நம்மளால உண்டாகிறது இல்லை, இது அவருடைய ஈவு. இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம தகுதியானவர்களாம் நமக்கு தெரியாது. ஆனா எப்படி ஆண்டவரே அப்படின்னா இது அவருடைய கிருபை. அவர் கிருபை உள்ளவர், இதை எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? இன்னும் சந்தேகமா இருக்கிறோமா? அந்த யோசனை, டவுட்டு, சந்தேகம் இதெல்லாம் இருந்தா இன்னைக்கு அவைகளுக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும்.